வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. போகி பண்டிகை இன்னைக்கு போகிக்கு பூஜை பண்ணுறோம். மாக்கோலம் போடணும். இதுக்கு ஒரு டபரா நான் அரிசி ஒரு 2 hours ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன பிட் அதை எடுத்து தண்ணியில் துவைச்சிட்டு அது சாயம் போகாமல் இருக்கணும். சாயம் போகிறதா இருந்ததுன்னா இது கலர் ஆகிடும். இல்லை வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. இப்போ காவி பண்ணணும் இல்லையா? அந்த காவி கடையில் கிடைக்கிற காவியும் நம்ம உபயோகிக்கலாம். இல்லாட்டி இப்போ பாருங்கள், மஞ்சப்பொடி, சுண்ணாம்பு, வெத்தலை பாக்கில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த சுண்ணாம்பு இதில் நம்ம மினிட்ஸ் நீங்கள் கலந்துட்டே இருக்கும்போது சிறப்பாக மாறும். மாக்கோலம் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அது கொஞ்சம் உலர்ந்ததுக்கப்புறம் நம்ம இதை போடணும். இல்லாட்டி இதுவும் அதுவும் சேர்ந்து மர்ஜ் ஆகிடும். இப்போ நான் இதுக்கு சைடில் போடுறேன். இப்போ வெறும்னே இதை போடுறதுக்கும் இதுக்கு இந்த இது பக்கத்தில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வாசலில் நம்ம பொங்கலுக்காக கோலம் போட்டிருக்கோம். இந்த மாக்கோலமும் அதுக்கு வெளியில் நம்ம போட்டிருக்க இந்த செம்மண் பார்டரும் 10 நிமிஷம் போட்டு 10 நிமிஷத்தில் இந்த சிமெண்ட் தரையில் காஞ்சிடும். காஞ்ச உடனே அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரம்யமாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சமான அந்த கோலத்தை நீங்களும் போடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பெரியவர்களுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள், சிறியவர்களுக்கு எங்கள் ஆசீர்வாதங்கள்.